வணக்கம் சார். வணக்கம் மேடம். தொடர்ந்து ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் 2026 எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்துட்டு இருக்கோம். இதுல முக்கியமான ராசினே சொல்லலாம் சிம்ம ராசி. சிம்ம ராசிக்காரர்களுக்கு 2026 எப்படி இருக்கும்? என்னென்ன சிறப்பான விஷயங்கள்லாம் நடக்க போகுது? அதாவது காலச்சக்கரத்துக்கு 5ஆம் இடம். நீங்க சொல்ற முக்கியமான விஷயத்த நம்ம ஏன் காரணத்தை கொடுத்துடணும். ஏன்னா அப்புறம் நாங்கெல்லாம் முக்கியம் இல்லையாங்கிற ஒரு மத்தவங்க ரவுண்டு. சண்டைக்கு மற்ற வந்துருவாங்க. ராசிக்காரங்க நம்ம ஆமா. உறவுகள் எல்லாமே சண்டைக்கு வந்துருவாங்க. அப்ப நாங்கெல்லாம் முக்கியம் இல்லையாம்பாங்க. அதாவது 5ஆம் இடம் தான் நம்மளுடைய அத்தனை விதமான செயல்பாடுகளையும் இயக்கக்கூடிய சக்தி. நம்முடைய சிந்தனை, செயல்பாடுகள், மகிழ்ச்சி, ஒரு குழந்தை, எல்லா எதிர்பார்ப்புகளையும் பூர்த்தி செய்யக்கூடிய சக்தி தான் 5. அந்த 5ஆம் இடம் வலுவாக இருந்தால் ஒரு ஒரு ஜாதகர், ஒரு ராசிக்காரர் எந்த ஒரு சூழ்நிலையும் ஒரு தோல்வியை சந்திக்காமல் வெற்றி பெறுவாங்கன்னு நம்ம உறுதியா சொல்ல முடியும். ஸோ அதுக்கேற்றவாறு நம்முடைய கால சக்கரத்துக்கு 5ஆம் இடத்தில் நம்முடைய சூரிய பகவான் ஒரு ராசியை பெற்று உட்கார்ந்திருக்கார். அந்த வலிமையான சூழ்நிலை. சூரியன் தான் நம்மளுடைய நவகிரகத்தின் நாயகன். அது எந்த மாற்றமும் கிடையாது. அப்ப நவகிரகத்தின் நாயகனான சூரிய பகவான் இந்த 2026 என்ன வெற்றி பெற போறார், சிம்ம ராசிக்காரங்களும் என்னென்ன விஷயங்களை வெற்றி பெற போறாங்கன்னு நம்ம பார்க்க போறோம். அதாவது சிம்மராசி அன்பர்களுக்கு சிரமம் இல்லாத ஒரு அற்புதமான ஒரு வருடமாக இந்த 2026 இருக்க போகுது. இவங்க பயன்படுத்துற விதத்தை வச்சுதான் சிரமம் இல்லாம இவங்க தப்பிக்க போறாங்களான்னு சொல்ல முடியும். ஏன்னா கவனங்கிறது அவங்க கையில தான் இருக்கு. அவங்க கையில தான் இருக்கு. ஓகே. ஏன்னா சிம்மராசிக்காரங்க நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி சிம்மராசிக்காரங்க பாத்தீங்கன்னா பல நபர்களுக்கு உறுதுணையா இருக்கிறவங்க. ஒரு 5 ராசிக்காரங்க கூட இருந்தாலும் சிம்ம ராசிக்காரங்க கூட இருந்தா ஆட்டோமேட்டிக்கா தைரியம் வந்துடும். அக்னிக்கான ராசி அப்படின்னு சொல்லுவாங்க. சோ சிவனோட அக்னிக்கான ராசி அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. சூரியன் தானே அங்க உட்கார்ந்து அவருடைய ராசி தானே. அக்னி பகவானே அங்க உள்ள உட்கார்ந்துருக்கும். நம்ம ஏன் பயப்படணும்? அதே போலதான் சிம்ம ராசிக்காரங்க கூட இருந்தா ஒரு மற்ற ராசிக்காரங்க தைரியமா எந்த விஷயத்தினாலும் ஃபேஸ் பண்ண முடியும். அந்த அளவுக்கு அவங்களுக்கு ஒரு இயக்கம் உண்டு. ஸோ அப்படி பார்க்கும்போது இந்த 2026 இவங்களுக்கு என்ன நல்ல மாற்றம் ஏற்பட போகுது, என்னென்ன விஷயங்கள் விடுபட போறாங்க அப்படின்னு பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் ஒரு விஷயம், இவங்களுடைய குடும்ப ஒற்றுமை ரொம்ப சூப்பரா இருக்கும். பிரிஞ்ச உறவுகள்லாம் சேர்ந்து வந்துரும். சேருவாங்க. ஓகே. உனக்கு எனக்கு சம்பந்தம் இல்ல, நீ உன் வீட்டுல இருந்து நான் என் வீட்டுல இருக்கேன், இல்ல ஒரே வீட்டுல இருந்துக்கிட்டு நீ அந்த ரூம்குள்ள இருந்துக்கோ, நான் இந்த ரூம்குள்ள இருந்துக்கிறேன், நம்ம 2 பேரும் பேசிக்கிற கூடாது அப்படிங்கிற வாழ்க்கையெல்லாம் இப்ப அதிகமா வந்துகிட்டு இருக்கு. நடைமுறையில பாத்தீங்கன்னா முன்னாடி டைவர்ஸ் வாங்கிட்டு அங்க போயிருவாங்க. இப்ப அப்படி கிடையாது. டைவர்ஸ் வேண்டாம், ஒரே வீட்டுக்குள்ள எனக்கு உனக்கும் சம்பந்தம் இல்லை அப்படிங்கிற சூழ்நிலையை கடந்த காலங்கள்ல நம்ம சிம்மராசிக்காரங்க நிறைய சந்திச்சுக்கிட்டு இருக்காங்க. ஸோ அந்த நிலை மாறும். தன்னுடைய கணவன் தன்னுடைய செயல்பாடை புரிஞ்சுக்கிட்டு ஒரு அன்பை காட்டிடுவாங்களா, இனிமேலாவது என்னுடைய வாழ்க்கையில ஒரு மகிழ்ச்சி கிடைச்சிடாதா, நான் ரொம்ப கஷ்டப்படுறேன், என்னை புரிஞ்சு என்னுடைய பார்ட்னர் என் கூட சந்தோஷமா இருப்பாங்களா அப்படின்னு எதிர்பார்க்கிற செயல்பாடுகள் எல்லாமே கிரகங்கள் ரீதியாக கிடைக்க போகுது. குடும்ப ஒற்றுமையா இருக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. கடன் பிரச்சனையில ரொம்ப ரொம்ப சிக்கி தவிக்கிற நம்முடைய சிம்ம ராசிக்காரங்க ஓரளவுக்கு விடுபடுவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப வாய்ப்பு. கடன்ல இருந்து விடுபட்டுருவாங்க. ஓகே ஓகே. சிம்ம ராசிக்காரங்க கடன் வாங்க மாட்டாங்க. கடன் வாங்கினது யாருக்காண்டி கேட்டீங்கன்னா கூட இருக்கவங்களுக்காண்டி தான். இவங்க மாட்டிக்கிட்டதும் கூட இருக்கவங்களாலதான். ஸோ அந்த நிலையிலிருந்து மாற போறாங்க. சூப்பரா இருக்கும். சிம்ம ராசியில நம்முடைய பூர நட்சத்திரக்காரங்கள்ட்ட கேட்டீங்கன்னா சொல்லுவாங்க, கிட்டத்தட்ட ஒரு 6 மாத காலமாக மிகப்பெரிய ஒரு அழுத்தத்தை சந்திச்சுருக்காங்க. மன அழுத்தம், நிறைய மன அழுத்தம். அந்த மன அழுத்தத்திலிருந்து விடுபடுவதற்கான ஒரு பாக்கியம் சிம்ம ராசியில் உள்ள பூர நட்சத்திரக்காரர்களுக்கு 2026 தெளிவா சொல்லலாம். அந்த அளவுக்கு ரிலீஸ் கிடைக்க போகுதுங்கிறத சொல்ல முடியும். அதுக்கடுத்து நம்மளோட சிம்ம ராசியில உடல் ஆரோக்கியத்தில் அதிகமாக பாதிப்பு இருக்கு, ஹெல்த் தலைவலி அதிகமா இருக்கு, வயிறு வலி அதிகமா இருக்குன்னா கட்டாயமாக அந்த பிரச்சனை விடுபட்டுருவாங்க. இந்த 2 பிரச்சனையும் அவங்களுக்கு சரியாகக்கூடிய வாய்ப்பு அதிகமா இருக்கு. ஓகே. சோ சிம்ம ராசிக்காரர்கள் நிறைய பேருக்கு பார்த்தா கல்யாணம் ஆகாம நிறைய பேர் தடை, கல்யாணம் வரை திருமணம் மேடை வரைக்குமே திருமணம் நடக்காம போகலாம். திருமணம் நிச்சயிக்கப்பட்டிருக்கும், நின்றுருக்கும். ஸோ நிறைய பேருக்கு 2வது திருமணம் தான், பொண்ணு கேட்டு வருவாங்க, 2வது திருமணத்துக்கு தான், 2வது அறமா தான் கேட்குறாங்க அப்படிங்கிற நிறைய விஷயங்கள் எல்லாம் வந்தது. ஸோ அதெல்லாம் மாறுறதுக்கு ஏதாவது வாய்ப்பு இருக்கா? திருமணம் கைக்கூடி வர்றதுக்கு ஏதாவது வாய்ப்பு இருக்கா? கண்டிப்பா. அதாவது 2026 நம்மளோட சிம்மராசிக்காரர்களுக்கு உறுதியாக திருமண பாக்கியம் உண்டுங்கிறத சொல்ல முடியும். இது ஃபர்ஸ்ட் மேரேஜ் ஓகே பண்ணி கேன்சல் ஆயிடுச்சு, அது கல்யாணம் முடிஞ்சு கூட கேன்சல் ஆயிருக்கலாம், இல்ல கல்யாணம் நிச்சயம் பண்ற அளவுக்கு போய் கூட கேன்சல் ஆயிருக்கலாம். அந்த கேன்சல் அப்படிங்கிறது, இந்த தடைங்கிறது இந்த வருஷத்தோட முடிஞ்சு 2025 முடிஞ்சு 2026 முதல் திருமணத்துக்கான செயல்படக்கூடிய செயல்பாடுகள் உறுதியாக நடக்கும். இல்லைங்க 2வது மேரேஜுக்காக பார்க்குறோம், எங்களுடைய வாழ்க்கை துணை 2வது வாழ்க்கை துணையாவது எங்களுக்கு மகிழ்ச்சியை கொடுக்குமா, ஒரு சிறப்பான தன்மையை கொடுக்குமானா உறுதியாக 2வது திருமணம் நடக்குங்கிறத நம்ம சொல்லணும். சிறப்பு. சோ சிம்ம ராசிக்காரர்கள் நிறைய விஷயங்கள், நல்ல விஷயங்கள் சொல்லியாச்சு சார்.
ஜாக்கிரதையாக இருக்கணும் அப்படிங்கிறதையும் சொல்லணும்ல. என்ன விஷயத்துல அவங்க ரொம்ப சேஃப் அண்ட் செக்யூரா இருக்கணும்? ஃபர்ஸ்ட் ஒரு விஷயம், மனசை வந்து அலைபாய விடாதீங்க. அதிகமா அழுத்தத்தை கொடுக்க வேண்டாம். உங்களுக்குன்னு ஒரு உறவை எடுத்துக்கோங்க. அது உடன் பிறந்த உறவா இருந்தாலும் சரி, அல்லது உங்களை நம்பி இருக்கிற உங்க உண்மையான கணவன் மனைவியாக இருந்தாலும் சரி, ஏதாவது ஒரு உறவை எடுத்துக்கோங்க. உங்களுக்கு அன்றாடம் என்ன நடக்கும் பிரச்சனைகள், என்னென்ன விஷயங்கள் செய்றீங்கிறத மனசு விட்டு அவங்ககிட்ட மட்டும் சொல்லுங்க. எல்லார்ட்டையும் சொல்லாதீங்க. நீங்க ஏன்னா சிம்ம ராசிக்காரங்க ஒரு என்ன சொல்றேன்னா, அதாவது தன்னம்பிக்கை, தைரியம், வீரம் என்ற விளைநிலத்துக்கு சொந்தக்காரங்க. ஆனா இப்ப நெறைய பிரச்சனைய சந்திக்கிறீங்க. அப்ப அத மனசுக்குள்ளேயே வச்சிருக்க நெறைய அழுத்தங்கள் உங்களுக்கு வரும். அப்போ உங்களுடைய வாழ்க்கையே உங்களுக்கே ஒரு வெற்றிடமாக தெரிஞ்சிடும். ஸோ அதனால உங்களுக்கு பிடித்தமான உறவுகளிடம் வெளிப்படையாக சொல்லுங்க. மற்ற நபர்களிடம் சொல்லுவதை தவிர்த்துருங்க. யாருக்கும் வாக்கு கொடுக்காதீங்க. 2ஆம் இடத்த சனி இன்னும் பார்த்துக்கிட்டு தான் இருக்காரு. சனி பகவான் 2ஆம் இடத்த பார்க்காரு. இப்ப யாருக்கும் வாக்கு கொடுக்காதீங்க. அதேபோல உங்களுடைய குழந்தைகளுடைய ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள கொஞ்சம் கவனம் செலுத்துங்க. மற்ற எந்த பிரச்சனையும் கிடையாது. பயணங்கள் செய்யும்போது கொஞ்சம் கவனமா இருக்கணும். வேற எல்லாமே நம்ம சிம்ம ராசிக்காரர்களுக்கு சிரமம் இல்லாத ஒரு வாழ்க்கையாக இருக்கும். சிறப்பு. சிம்மராசிக்காரர்கள் 2026ல இந்த கடவுளை வழிபட்டால் போதும், இவரை போய் பார்த்தா போதும், எல்லா கஷ்டமே தீந்துரும் அப்படின்னா எந்த கடவுளை இவங்க இறுக்கமா பிடிச்சுக்கணும்? நம்மளுடைய சிம்ம ராசிக்காரங்க திருச்செந்தூர் முருகனை வழிபாடு செய்யும்பொழுது மிகப்பெரிய ஒரு ஏற்றத்தை சந்திப்பார்கள். வருஷத்துக்கு 2 முறை இந்த 2026 ஆரம்பத்துல திருச்செந்தூர் முருகனை போய் பார்த்துட்டு வரணும். திரும்பியும் 6 மாசத்துக்கு அப்புறம் ஜூன் மாசத்துக்கு பிறகு மறுபடியும் ஒரு தடவை திருச்செந்தூர் முருகன் கோயிலுக்கு போய் இவங்க வழிபாடு செய்யணும். அதாவது இவங்க வழிபாடுனா காலையில போய் சாமி கும்பிட்டு வர்றது வழிபாடாக ஏற்றுக்கொள்ளப்படாது. புதன்கிழமை நைட்டு இவங்க வந்து திருச்செந்தூர்ல போய் தங்கிடணும். சாயங்காலம் அதாவது சூரியன் அஸ்தமனம் ஆறதுக்கு முன்னாடியே இவங்க வந்து கோயிலுக்கு போயிடணும். ஒரு 5 மணி 4 மணிக்குள்ள கோயிலுக்கு போயிட்டு கடற்கரையில போய் நீராடிட்டு நாணிக்கிணறுல போய் குளிச்சுட்டு முருகனை போய் மாலை பொழுதுல இவங்க தரிசனம் செஞ்சிடணும். பள்ளியறை பூஜையை வந்து பார்க்கணும். அன்னைக்கு நைட்டு அங்கே ரூம் நல்லா இவங்களுக்கு மனசுக்கு பிடிச்ச மாதிரி ஃபேமிலியோட போய் இவங்க அன்னைக்கு நைட்டு அங்கே தங்கிடணும். தங்கிட்டு மறுநாள் காலையில் எந்திரிச்சு இவங்க நேரடியாக முருகனை போய் தரிசனம் முதல் பூஜையை போய் பார்த்துட்டு டைரெக்டாக இவங்க வீட்டுக்கு வரணும். குடும்பத்தோட வீட்டுக்கு வந்துட்டாங்கன்னா இவங்களுடைய வாழ்க்கையில் எல்லா விதமான மகிழ்ச்சியும் உங்களுக்கு முருகனுடைய பரிபூர்ண அருளால் கிடைக்குங்கிறது உண்மை. அதே போல் காலையில் எந்திரிச்சோனே திருச்செந்தூர் முருகனுக்கு அரோகரா, வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரான்னு சொல்லி மந்திரத்தை சொல்லிட்டு இவங்க தன்னுடைய வாழ்க்கையை தொடங்கினாலே முருகனுடைய பரிபூர்ண ஆற்றல் இவங்களுக்கு கிடைக்கும். சிறப்பு. சிம்மராசிக்காரர்கள் 2026ல என்னென்ன விஷயங்கள் நல்லது நடக்கும், எந்த விஷயத்துல ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும், கவலையே படாதீங்க, முருகன் இருக்கிறாரு, திருச்செந்தூர் முருகன் இருக்கிறாரு, திருச்செந்தூர் முருகனுக்கு அரோகரா, வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரான்னு சொன்னாலே போதும். 2026ல நீங்க பல தடையை உடைச்சு வந்துடலான்னு ரொம்ப சிறப்பா சொல்லியிருக்கீங்க. தொடர்ந்து பேசலாம். நன்றி. நன்றி.